பவி இன்டகிரேட் ஃபார்ம் கடையர் என்போடு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி நம்ம சேல்ஸ் போஸ்ட்டில் நம்ம பார்க்குறது தலச்சேரி சோஜித் கிராஸில் ஒரு ஆடு இருக்குங்க. ஆடு பாருங்களேன் தெளிவாக இருக்குது. பால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குதுங்க. ஒரு குட்டி தான் இருக்குது. ஒரு குட்டிக்கிறனால பால் அதிகப்படியாக இருந்ததுனால நம்ம ஃபார்மில் இருக்கிற இன்னொரு குட்டி அந்த ஊட்ட வச்சேங்க. பால் நல்லா ஊட்டிக்கிச்சு. இப்போ ஆடு பார்த்திங்கன்னா குட்டி போட்டு ஒரு வாரம் ஆச்சுங்க. இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஈத்தில் வந்து 3 ஈத்து போட்டு 3 ஈத்துமே 2 குட்டி தான் போட்டிருந்ததுங்க. லாஸ்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு 15 to 20 நாள்லேயே வந்து மறுபடியும் ஹீட்டுக்கு வந்ததுனால குட்டி இருக்கவே குட்டி போட்டனால பால் கொஞ்சம் கம்மின்னு சொல்லி தான் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இப்போது இந்த குட்டிக்கு போக பால் எக்ஸஸாக இருந்ததுனால இந்த ஒரு குட்டிக்கு கொண்டாந்து ஊட்ட வச்சேங்க. பால் வந்து இதுக்கு குட்டிக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. மடிக்கட்டு நல்லா இருக்குதுங்க. அடுத்து இது வந்து இன்னும் நல்லா தெளிவாக வரும். இன்னுமே ஒரு 10-15 நாள் ஆச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆடு நல்லா தேறிக்குங்க. இப்போ வந்து இது நம்ம ஃபார்முக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 35லேருந்து 40 கிலோக்குள்ளே வருங்க. ஒரு ரூ. 350 பட்ஜெட்டுக்கு நாம் கொடுக்கலாங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வந்து வேணால் புக் பண்ணிக்கலாங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா சோஜத்தில் இந்த ஒரு மேல் கிட் இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 4.5 மாதம் இருக்குங்க. வெயிட் ஒரு 25லேருந்து 28 கிலோக்குள்ளே வருங்க. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் அது வேணாலும் புக் பண்ணனா பண்ணிக்கலாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மில் இருந்து ஈரோட்டிலிருந்து ராசிபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தம்மம்பட்டியிலிருந்து டைரெக்டாக சின்ன சேலம் வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோங்க. வேணுங்கிற நண்பர்கள் வந்து நாளைக்கு இந்த குட்டிகள் வேண்டாம் புக் பண்ணிக்கலாங்க. ஆடுகள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆடு வந்து கேஜி ஒரு 350 கொடுக்கலாங்க. சோஜத் வந்து பீஸ் ரேட்டுங்க. இதை பற்றி ஏதாவது தகவல் வேணும் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள்.